மற்றும் ஒரு அண்மை செய்தி, திருப்பூர் மாவட்டம் சின்னேரி பாளையம் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், விவரங்கள். நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே சின்னேரி பாளையம் கிராமத்தில் சாலையோரம் உள்ள பள்ளத்தில் முகம் மற்றும் தலையில் பலத்த காயங்களுடன் அடையாளம் தெரியாத ஆண்களிடம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவினாசி போலீசார் சடலத்தை கைப்பற்றி மேற்கொண்ட முதற்கட்ட சோதனையில் சுமார் 45 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆணின் முகம் மற்றும் தலையில் தாடையில் கல்லால் தாக்கப்பட்டு கொலை செய்து சடலத்தின் மேல் இருசக்கர வாகனத்தை சாய்த்து வைத்து விபத்து போல சித்தரித்து வைத்துள்ளனர் என்பது தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு அவினாசி துணை காவல் கண்காணிப்பாளர் கனக சபாதி நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கொல்லப்பட்டவர் உடல் மீது வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் பதிவெண்ணை ஆய்வு செய்ததில் திருப்பூர் நகரம் திருமலை நகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்ற தகவல் மட்டும் உள்ளதால் மற்ற தகவல் எதுவும் இணையத்தில் புதுப்பிக்கப்படாமல் உள்ளதாகவும் கொல்லப்பட்டவரின் பெயர் சந்திரனா என்று உறுதியாக சொல்ல முடியாது என்றும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கொல்லப்பட்டவர் யார், கொலையாளி யார் மற்றும் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மோப்பனாய் கைரேகை நிபுணர்கள் வந்து சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.